அன்பார்ந்தவர்களே, மன மாற்றம் அப்படின்னு அடிக்கடி எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு பழைய வாழ்க்கையில், அதாவது ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் கடவுளை பற்றிய தேடுதல் இருக்கத்தான் செய்கிறது. அது இல்லாத மனிதனே கிடையாது. சில பேர் வாஞ்சியாக தேடுவாங்க, பல பேர் கோபத்தோடே தேடுவார்கள். கடவுள் எங்கே இருக்கார், என்னை கைவிட்டார், என்னை அம்போடு விட்டார், அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எங்கே அவரை என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு. அதுவும் கூட ஒரு அன்பின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்குறேன். இன்னொரு மக்கள் இருக்கிறாங்க, வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, கடவுளை உங்களை விட்டால் எனக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மன மாற்றம் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம நல்லவங்க தானே. ஏன்னா நான் கொலையாக செஞ்சேன், ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிற துன்பமே நிறைய இருக்கிறது. அப்போது நானே கஷ்டப்படுற பொழுது என்ன மன மாற்றங்கிறது என்ன? நான் நல்லவங்க தான், எல்லாருக்குள்ளே இருக்கிற எண்ணம் நல்லவங்க தான் அப்படிங்கிறதா. உங்களுக்குள் எப்படி ஒரு எண்ணம் இருக்கோ அதை நான் தவறுனே சொல்லலை. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது. நம்மளுடைய கஷ்டத்தின் மத்தியில் நம்ம நல்லவங்க தான் நம்ம எடுத்துக்கிறோம். உலகம் என்னை சொன்னது, நீ நல்லா படிச்சிருக்க, ஒரு ஐடியில் வேலை பார்க்குற, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதனால் நமக்கு இந்த லேப்டாப் தான் வாழ்க்கையை, எப்போ பார்த்தாலும் அதில் டிங்குன்னு அடிக்க வேண்டியது, இவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் நிறையா உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் வச்சு மனிதர்கள் என்ன என்னை சொன்னாங்கன்னா, நீ நிறைய பேருக்கு உதவின்னு கேட்டால் நீ அப்படி தான் செய்வ, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவ. அப்போ இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது நான் கடவுளுக்கு முன்பாக தீர்வையில், அதாவது ஜட்ஜ்மெண்ட் இடத்துல, நரகத்துக்கு போறியா பரலோகத்துக்கு போகணுமான்னு பிரிக்கக்கூடிய இடத்துல நான் நின்றேன். அந்த நாளில், அந்த நிமிஷத்தில் கூட நான் நினச்சேன், உலகத்தில் எல்லாரும் என்னை நல்லவங்க தான் சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உலகத்தில், நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சுருக்கிறேன், அப்புறம் என்ன என்கிட்ட பெருசாக பாவம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் தந்தை கடவுளை தரிசனம் செய்த பொழுது எனக்கு முன்பாக ஒரு ஒளி பிழம்பாக நின்றார். அவருக்கு முன்பாக நான் திரும்பி பார்த்து அவரை பார்த்த பொழுது அவருக்கும் எனக்கும் இடையிலே அநேக தவறுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறத பூரா, சின்ன சின்ன கல் பெரிய கல், அதில் எல்லாம் எழுதப்பட்டு அவ்வளவு தவறுகள் இருப்பதை நான் அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். அங்கே எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியல. எல்லோருக்கும் இறப்பு உண்டு, இறந்த பிறகு எல்லாருமே ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம். இந்த ஆவிக்குரியவர்கள் கடவுளுக்குரியவர்களாய் இருந்தால் அதைத்தான் நான் வெள்ளன்னு சொல்கிறேன், அப்போ நான் பரலோகம் செல்வார்கள். இந்த ஆவிக்குரிய மாற்றத்தை அடைகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி கடவுள் தீர்மானம் செய்தால் நாம் நரகத்திற்கு சென்று விடுவோம். இந்த உலகத்திலேயே மனிதனாய் வாழுகிற பொழுதிலும் கூட நீங்கள் கருப்பு வெள்ளை என்பது போல நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் வாழ முடியும். பரலோகத்துக்கு செல்வதற்கு தயாரான நிலையிலே நீங்கள் வாழ முடியும். அதுதான் மன மாற்றத்தின் இடம் என்று சொல்லப்படுகிறது. மனம் மாறிட்டோன்னா, கடவுளுக்காகவே ஒரு வாழ்க்கைன்னு அமைச்சுக்கிட்டோம்னா, இந்த உலகத்தோட எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு பாருங்கள், ஏதோ ஒன்று பிரச்சனை ஆச்சு, எல்லாரும் ஓடுங்கன்னு சொன்னால் ஒருத்தன் முதல்ல இந்த பக்கம் ஓடுவான். அதான் வழி போல் இருக்குன்னு அவ்வளோ பேர் எந்திரிச்சு ஓடுவோம். இன்றைக்கி உலகம் அப்படித்தான் ஓடுது. படிக்கணும், பயங்கரமாக படிக்கணும், நிறையா சொத்து சேர்க்கணும், கண்டிப்பாக வீடு வாசல் வச்சுருக்கணும், யாராவது ஒரு பிள்ளைங்க அங்கிட்டு ஃபாரினில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், கார் வச்சுருக்கணும். நீங்கள் இதெல்லாம் உடனே ஏற்ற நேரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா, பேரப்பிள்ளைகள் வச்சுருக்கியா, அப்போ நீ சிறப்பாக வாழ்ந்தாய் என்று சொல்லுகிறது. இது மனமாற்றமும் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நீங்கள் தயாராக இல்லைன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கை தீர்வையில் கொண்டு போய் விடும் பொழுது என்னை போலவே அநேக பாவத்தை, கடவுளுக்கு எதிராக நிற்கிறது, அருவருப்பானது, பரலோகத்துக்கு செல்ல முடியாத வாழ்க்கையில் நாம் சிக்கிக்கொள்கிற அபாயம் நமக்கு உண்டு. அதுதாங்க பிரச்சனை. வாழ்க்கையை இங்கே எப்படினாலும் வாழ்ந்துடலாங்க, ஆனால் தீர்வையிலே மாட்டிக்கொள்வோம். தீர்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீங்கள் எப்படி பரீட்சைக்கு தயாராகிறது பொழுது உங்கள் பிள்ளையை அடிச்சடித்து வளர்க்குறீங்க, இந்த பரீட்சையை நல்லா பண்ணு, இந்த எக்ஸாம், இந்த இன்டர்வியூ சரியாக பண்ணு. இன்றைய நாளிலிருந்து பிள்ளைங்களோட இன்டர்வியூ எக்ஸாம் தேவையே கிடையாது. உங்களுடைய இன்டர்வியூக்கு தயாராங்க.
உங்களுடைய தீர்வின் நாளை குறித்து நீங்கள் அச்சமுற வேண்டும், ரொம்ப அச்சம் வேணும். ஏனென்றால் அந்த வாழ்க்கையானது நித்தியத்திற்கும், நித்தியம்னா என்ன, என்லெஸ், எத்தனை வருஷம் எத்தனை கோடி கோடி வருஷமோ நீங்கள் சைப்பரை போட்டுக்கோங்க, கடவுள் இருக்கும் வரை நாமும் படைக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய விதமாய், ஆன்மாவோடு படைக்கப்பட்டவர்களும் ஆவிக்குரியதாய் மாறி நித்தியமாய் இருக்க போகிறோம். நீங்கள் சரியானபடி கடவுளை தேர்ந்தெடுத்து வாழாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நரகத்திற்கென்று நியமிக்கப்படுவீர்கள். இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நரகத்தில் போய் நித்தியத்துக்கு நீங்கள் வெந்து வேகாமல் கத்தி கூச்சலிட்டு அவ்வளவு பயத்தோடு நித்தியத்திற்கும், நான் தான் சொல்லிட்டேன், எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டுக்கிட்டு 100 10,000 ஜீரோ போட்டு நம்பர் 1 முன்னாடி போட்டுக்கோங்க, அத்தனை வருஷம் நித்திய காலமும் நம்ம நரகத்தில் வாழ்ந்துடுவோம். ஆனால் இந்த உலகத்தின் வாழ்க்கையோ 70-80 வரைதான். இந்த வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை கண்டிருக்க வேண்டும். எனக்கு கடவுளை பார்த்தபோது நான் பார்ப்பேன்னு நினைக்கல, திடீர்னு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு முதல்ல மன மாற்றம்ங்கிறது என்ன தெரியுமா, ஒரு பெரிய உண்மையை அறிந்து கொள்வது தான் மனமாற்றம். இது வரைக்கும் நமக்கு தெரியாது, நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோம் இதுதான் வாழ்க்கை போல இருக்குன்னு. மூஞ்சில் அடித்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் நெஞ்சில் அடித்தது மாதிரி ஒரு உண்மை வந்தது. நான் படைக்கப்பட்ட ஒரு பொருள், அதுதான் என்னுடைய மனமாற்றம். என்னால் அதை ஜீரணம் பண்ணவே முடியல. ஏன்னா சின்னதுலேருந்து ரொம்ப ஃப்ரீடமாக வளர்ந்துருக்கோம், நிறையா படிக்கிறோம், வெளியில் நல்லா போகிறோம் வர்றோம், பேசுகிறோம் வைக்கிறோம், அப்போ தைரியத்தோடு இருக்கிறோம், நல்லா படித்தோன்னு சொல்கிறாங்க, வேலை கிடச்சிச்சு, சம்பளம் வாங்கியிருக்கோம், வீடு வாங்கி, எல்லாமே ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்ம நினச்சதை நம்ம செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நல்லவங்க, இப்படியே போயிட்டுருக்கப்போ கடவுளுக்கு முன்பாக நிற்கிற பொழுது நான் படைக்கப்பட்ட ஒரு பொருள். அவர் என்னை படைச்சிருக்கிறாரு. அப்போ அவர் கையசைச்சாதான் நான் கையசைக்க முடியும். உனக்கு கை நல்லா இருக்கட்டும் சொன்னால் தான் எனக்கு கை இருக்கவே முடியும். எனக்கு எதுவுமே என்னுடையது அல்ல. அதை தெரிஞ்ச பொழுது தான் அப்போ என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எதுக்கு நான் வாழ்கிறேன், அப்போ ஏன் வாழணும், இந்த கேள்விகள் எனக்கு எழும்ப ஆரம்பித்தது. அந்த உண்மைதான் என்னை உடைத்தது, என்னை மனம் மாறச் செய்தது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கூட கடவுளின் வேலைப்பாடுகள் தான். இந்த தென்னை மரத்தை கடவுள் தான் படைத்தார், முன்னாடி இருக்கிற செடிகளை கடவுள் தான் படைத்தார். கடவுள் எங்கே தீர்மானித்தாரோ அங்கே நட்டு வைத்திருக்கிறார், என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் அது பூ பூக்கும். இந்த இயற்கையெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் சரியாக இயங்குகிறது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். உன் விருப்பம் போல தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அது ஒரு கேள்வி இருக்கும், எதுக்கு இந்த விருப்பத்தை கடவுள் கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளுக்கு நடுவில் அந்த மரத்தை எதுக்கு கொண்டு போய் வச்சாரு? அதான் சாப்பிடுவாங்கன்னு தெரியுமில்ல. அவர் சோதிச்சு பார்த்தாரு, விழுந்துட்டாங்க, ஏன் வாழ்க்கையில இப்படித்தான் சோதனையாக இருக்குது, எதுக்கு வைக்கிறாரு? அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குழந்தைக்கு பிறந்தது என்று சொன்னால் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸையா வாங்கி வைக்கிறீங்க? எல்லா கேள்விகளையும் உங்களை வச்சே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா பதில் கிடைத்து விடும். ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் வாங்கி வைப்பீங்களா? அந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் உங்கள் பிள்ளை கட்டாயப்படுத்துவீங்களா? இதுதான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்க, இந்த வெயிலுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டே இருப்பீங்களா? இல்லை. யூ பை லாட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், நிறையாவே வாங்கி வைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா பாப்பா உனக்கு எது வேணும்னு கேட்குறீங்க. சாய்ஸஸ். அந்த விருப்பத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கலைன்னா உனக்கு என்ன பிடிக்குது, என்ன சாப்பிட பிடிக்குது? ஹோட்டலுக்கு போனால் நான் சாப்பிட்ற இட்லி நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கே வராது. உங்களுக்கு தெரியும், குழந்தையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சாய்ஸஸ் கொடுத்தாக வேண்டும். அந்த இடத்துல உனக்கு என்ன பிரியம்? அது போல தான் இந்த உலகத்தில் கோடி 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 மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் வச்சு இந்த உலகத்தில் நடத்தணும்னு சொன்னால் விருப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீ விரும்பினாய் என்றால் நீ கடவுளை தேடி கடவுளை கண்டடைந்து இந்த உலகத்திலேயே நீ பரலோகத்திற்கு தயார் செய்து கொள்ளலாம். மன மாற்றத்தோடு பரலோகத்தில் இருப்பவங்களை போல இங்கேயும் இருந்து ஆண்டவருக்காய் நீ பணிபுரிந்து ஆண்டவரை தேடி நீ வாழ்ந்து கொள்ளலாம். மன மாற்றத்தின் பகுதி இது. இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு பணம் காசு கௌரவம் எல்லாம் கரெக்டாக எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். தீர்வையில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஏமாற்றப்படுகிறோம், நம்ம நல்லவங்கன்னு சொல்லி ஏமாற்றப்படுகிறோம். ஆனால் தீர்வையில் அப்படி கிடையாது.
அன்பார்ந்தவர்களே, நான் 20 நிமிடம் தீர்வையிலே நின்றிருந்தேன். 20 நிமிடம். மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது 20 மினிட்ஸ். நான் உயிரற்ற உடலோடு இருந்தேன் என்று சொல்லுகிறது. ஆனால் அங்கே எனக்கு 20 யுகங்கள் இருந்தது போல இருந்தது. 20 நிமிடங்கிறது அங்கே 20 யுகம்னு சொல்கிறேன். அவ்வளவு டைம் எடுத்தது போல் இருந்துச்சு. 20 வருஷ கணக்காக அப்படி இருந்துச்சு. நான் ஒருவரையும் மேலே போவதாக பார்க்கவே இல்லை. நான் நின்ற நேரத்தில் எல்லாரும் மலைமுகட்டிலேருந்து கீழே விழுகிறது போல் நான் பார்த்தது அதுதான். எனக்கு பின்னால் தான் எனக்கு நரகம் பரலோகம் இதை பற்றி பெருசாக எனக்கு ஐடியா கிடையாது முதல்ல. ஆனால் பின்னால் நான் இதெல்லாம் ப்ரீச்சர் ஆகும் பொழுது தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நின்ற அத்தனை மணி நேரத்தில் ஒருத்தர் கூட பரலோகம் போகலை. இன்றைக்கும் வாரம் எதுக்காக இவ்வளோ ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, உங்களை சந்திக்க ஆண்டவர் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். உனக்கும் சாய்ஸஸை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நீ கடவுளே வேணான்னு சொல்லி வாழலாம், அவரை திட்டிக்கிட்டு வாழலாம், அவரை வெறுத்துட்டு வாழலாம். நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், என்னை போல் உண்டான்னு பரிசேனாவும் நீ வாழலாம். அந்த சாய்ஸஸும் இருக்குது இல்லையா? உனக்காக கடவுள் நேரடியாக சந்தித்த ஒருவர் இந்த வாரத்தில் நான் நியமிக்கப்பட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரசங்கமாக இருக்கலாம், இல்லை இன்னொருவர் போதிக்கிறதா இருக்கலாம், ஒரு பாடலின் வரிகளாக கூட இருக்கலாம். கடவுள் பல முறை மனமாற்றத்தை கொடுக்கத்தான் நம் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கிறார். அதை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல இது எனக்கு ஒரு வாய்ப்பு. இங்கே நான் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மன மாற்றம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பாவத்தை விட்டுடுன்னா நம்ம தான் முதலே சொல்லியாச்சே, நம்ம பாவியே இல்லைன்னு சொல்லி நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு முடிஞ்சிடுச்சு. ஆனால் நீங்கள் முதலில் அமர்ந்து கேட்க வேண்டும். இறை வார்த்தை அழகாய் சொல்கிறது, கேட்கத்தான் விசுவாசம் வளரும். முதல்ல விஷயத்தையே கேட்கணும். முதல்ல விஷயம்னா என்னன்னே தெரியாத ஜனமாக இருக்கிறதுனால தான் நான் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். உட்கார்ந்து விஷயத்தை கேட்க ஆரம்பியுங்கள். நான் உங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுத்துட்டேன். மனமாற்றத்தின் நாட்கள் இது. நீ பரலோகத்துக்கு போகணுமா இல்லை வேற ஒரு பக்கம் போய் விழுகணுமாங்கிறத நீங்கள் தீர்மானிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. இல்லை இந்த உலகத்திலே புத்திசாலியாக நான் இருந்து இந்த உலகத்திலேயே நான் தயாரித்து கொள்கிறேன் முதல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உண்மையாலும் சொல்கிறேன், நீங்கள் புத்திசாலிகள் என்றே சொல்லுகிறேன். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த உரையை கேட்டு மனம் மாறி இருக்கிறார்கள். அது யாருக்கு நல்லதுன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு நல்லது. அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தில் பையன் சரியில்லை அவன் மாறணும்னு நினைக்கிறீங்க, கணவர் சரியில்லை அவர் மாறணும்னு நினைக்கிறீங்க. முதலாவதாக உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். உங்களை முதல்ல பரலோக தேசத்துக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணுங்கள். நீங்கள் தயாரிக்கிற விதத்தை பார்த்து தான் மற்றவங்கெல்லாம் மனம் மாறுவார்கள். கடவுளாம் இயேசு 2 கள்வர்களுக்கு நடுவிலே ஒரு குற்றவாளியாய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவோ 3.5 ஆண்டுகள் மக்களுக்கு போதித்து கொண்டே வந்தார். அவர் எதை போதித்தார்? அன்பை பற்றி போதனை செய்தார். ஆனால் இறுதி நாட்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை, இறுதி நாட்களில் நான் அன்பை காண்பேனோ. 2 விஷயத்த சொன்னார். நான் அன்பை காண்பேனோன்னு கேட்டார். இன்னொன்று, நான் நம்பிக்கையை காண்பேனோன்னு 2 இடத்துல கேட்டிருக்கார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை நினச்சி பாருங்கள். நீங்கள் உண்மையான அன்பை காணவே முடியாது. இன்னொன்று, யாரையுமே இன்றைக்கி நம்பிக்கைக்குரியவர்களாகவே இல்லை. இறுதி நாட்களில் என்று சொன்னார். அந்த நாட்கள் தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நாளைக்கே செகண்ட் கம்மிங் வந்துருமா அப்படின்லாம் கேட்டால் யார் சொன்னாலுமே நம்பாதீங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்களை தயார்படுத்துவதற்கு கடவுள் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னத்துக்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையே டக்குன்னு முடிய போதுங்க. எல்லாரும் என்ன, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக 85 தான் போகிறீங்களா? கிடையாது. என்னுடைய 40வது வயதிலே நான் நினையாத நேரத்தில் நான் மரணத்தை தழுவினேன். சட்டுன்னு நின்றுட்டு இருக்க நேரத்தில் நான் கொலாப்ஸ் ஆனேன். நான் இறப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எந்த ஒரு வியாதி பிரச்சனை எதுவுமே இல்லாத பொழுது நான் மரித்தேன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது சாவுனா என்ன. எந்த நிமிஷத்தில் வேணாலும் வரலாம். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிற வாழ்க்கையை இந்த உலகத்தின் வாழ்க்கையோடு ஓட்டாதீர்கள்.
இயேசுவை பற்றி நிறைய ஆழமான உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே கடவுளாய் இருக்கிறார். ஒருவர் தான் கடவுள். ஏதாவது ஒரு தேவை இருந்தால் பல கோயிலை சந்தித்துட்டு தான் வரீங்க. பக்தியின் நிமித்தமாய் ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது வேற, உங்கள் துன்பத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளாக சுற்றிட்டு இருக்கிறதும் வேற தான். அது அப்படின்னா என்னென்னா, நிற்கிற இடத்துல கடவுளோடு உங்களுக்கு ஐக்கியமாக முடியவில்லை என்பது தான் அர்த்தம். ஆனால் கடவுளோ எதை போதித்தார் என்று சொன்னால் அன்பைத்தான் அவர் முழுவதுமாக போதித்தார். அப்போது பைபிளே எடுக்கலை, உள்ளே இருக்கிறது உள்ளர்த்தம் தெரியாதுன்னா, இந்த சிலபஸை நீங்கள் படிக்கலை அப்படின்னா சிலபஸே தெரியாது. எப்படி பரீட்சையில் பாஸ் ஆவீங்க? உங்கள் பிள்ளை புக்கே தூக்கலை பாஸ் ஆகிடுவாங்களா? நியாயத்தை நீங்கள் கரெக்டாக தானே சொல்வீங்க. நீங்கள் இதில் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால், படிக்கவே இல்லைன்னா சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் வாசிக்கவே இல்லை. இதை வாசிப்பதற்கு உங்களுக்கு மறைப்பொருள் புரிவதற்கு கடவுளின் ஆவி வேண்டும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறவர் வேணும். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் பரலோகம் போவதற்கு எலிஜிபிள் ஆகிறீங்க முதல்ல. ஆனால் கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் உலகத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால தான் பொங்கி பொங்கி இதுக்கு நடக்கலை, இது முடியலன்னு அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே இருக்கிறோம். 4 வசனத்தை இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு ஒரு 10 பேரை டக்கு 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 நான் எதேச்சியாக கூப்பிட்றேன். ஒரு 10 பேரை ஒரு ஆள் வேணால் சொல்லுவார். ஏன்னா பைபிள் வாசித்ததே கிடையாது. தானாக ஒரு மார்க்கத்தை இன்றைக்கு உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் நல்லவங்க, நான் சரியாக தான் இருக்கிறேன். இது பிசாசின் ஆட்டம். நான் சொல்கிறேன், பிசாசு நாட்டம். இந்த நிலையிலே நீங்கள் கடவுளை நீங்கள் தீர்வையில் சந்திச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல் உங்களுக்கு. கடவுள் அன்பைத்தான் போதித்தார், பல விதங்களில் அன்பை போதித்தார். அன்றைக்கு 2 கள்வர்கள் மத்தியிலே அவர் மறிக்க நேரிடுகையில் அவருக்கு எதிராய் அந்த உலகமே இருந்தது. அன்னைக்கு அவ்வளோ பேர் என்ன நினச்சாங்க? 3.5 வருஷ காலம் எங்கே போனாலும் நல்லது செய்தீங்க, அன்பை பற்றி சொன்னீங்க, பகைவரையும் நேசி என்று சொன்னார். இருக்கிறதுல அதிகபட்சமான கஷ்டம் என்னன்னு கேட்டால் பகைவரை அன்பு செய்கிறதா. பகைவரை மன்னிக்கவே முடியாது, அன்பு செய்வது அது சான்ஸே இல்லை, முடியவே முடியாது. அதுவும் இந்த நேரத்தில் பகைமை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். அங்கே பெற்றுக்கொண்ட ஜனம் காரி உமிழ்கிறது, கோபத்தோடு இருக்கிறது, கண்டனம் பேசுது, எதிர்த்து தூர்வாருகிறது. பார்க்குறாரு, எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பெற்றுக்கொண்ட ஜனம் அன்னைக்கு போன வாரம் வரைக்கும் ஒசன்னா பாடுன ஜனம், அவர்கிட்ட எல்லா நன்மைகளையும் பெற்ற ஜனம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுது, பரபாஸ் தான் வேணும்னு சொல்லுது. பகைமை ஆறா ஓடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையும், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இவர்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியலைன்னு சொன்னார். நீங்கள் உங்களோட சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளையை நம்ம மன்னிக்கிறது இல்லை. வளர்ந்த பிள்ளை ஏதாவது பண்ணிச்சுன்னா சரியான கோவம் வருது. ஆனால் சின்ன பிள்ளை நீங்கள் புதுசாக வச்சுருக்கிற ஏதோ ஒரு தொட்டி எடுத்து டொப்புன்னு உடச்சிருச்சு, ஒரு பாத்திரத்தை எடுத்து உடச்சிருச்சு, அதுக்கு எப்படி தெரியும்? சின்ன பிள்ளை தானே, விட்டுரு. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கடவுளும் கூட அன்றைக்கு நமக்கு என்ன தெரியும்? தெரியாது. உங்களுக்கு இவர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. என்னவென்று தெரியவில்லை தெரியுமா உங்களுக்கு? நாம் உலகத்திற்கு வந்த கடவுளை சிலுவையில் அறைந்தோம். நம்முடைய தவறுகளினால். நம்முடைய தவறுனா என்ன? இதைத்தான் இன்றைக்கி சில காரியங்களை சொல்கிறேன், யோசியுங்கள். இன்றைக்கு இரவு அவர்தான் நமக்கு ஜீவிய வாழ்க்கையை கொடுக்க போகிறார், அதாவது நித்திய வாழ்க்கையை கொடுக்க போகிறவர். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் நாட் கோயிங் டு லிவ் ஜஸ்ட் ஃபார் 70 or 80 years. 70, 80க்கு பக்கத்தில் 80 80,000 ஜீரோவை போட்டுக்கோங்க. அத்தனை முட்டையை போட்டு வச்சுக்கோங்க. நித்தியத்திற்கும் நம்ம இருக்க போகிறோம். சாகவே சாக மாட்டோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் தான் இறந்து போவார்கள். ஆவிக்குரிய விதத்தில் ஆன்மாவை மாறும் பொழுது ஒருவனும் இறப்பதில்லை. ஒன்று நரகத்திலே கிடப்பீங்க, இல்லைன்னா பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்போம். ஆன்மாவிற்கு இறப்பில்லை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆன்மாவை படைத்த கடவுளை அன்னைக்கு நம்மளும் சேர்ந்து தான் சிலுவையில் அறைஞ்சிருக்கோம்.
உங்களுடைய மேட்டிமைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வன்மங்கள், உங்களுடைய கோபங்கள், மனிதர்களுடைய கோபங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவரை அன்றைக்கு சிலுவையில் அறைந்தது. இன்றைக்கும் கொஞ்ச நேரம் நாளைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளை கழித்து தியானம் இருக்கிறது. சார் நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அன்றைக்கு இயேசு வேண்டாம் பரபாசே வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன வித்தியாசம் உங்களுக்கும் கூட? கடவுள் தான் நேரத்தை கொடுத்தார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்ன, கடவுள் தான் நேரத்தை கொடுத்தார். எனக்கு ஒரு நிமிஷத்தில் அன்றைக்கி கொலாப்ஸ் ஆகி நான் மரணத்தை சந்தித்த பொழுது தான் நினச்சேன், நேரம் கூட, சுவாசிக்கிறதுக்கு நேரம் கூட கடவுள் கொடுத்தாதாங்க உண்டு. எனக்கு மூச்சிறைப்பு ஏற்பட்டு நான் விழுந்தேன். அந்த ஒரு காற்று இருக்கு இல்லையா, அப்படி போட்டு பிடிக்கிறது, அது அந்த கடைசி நொடியில் அந்த காற்றை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அன்றைக்கி நான் உணர்ந்தேன். நான் அது கூட சுலபம் இல்லை. அதுக்கு பிறகு நான் பிழைத்து வந்த பிறகு கூட எனக்கு மூச்சு எங்கேயாவது நிற்கும் போது பயம் வந்துடும். அப்படியே ரொம்ப நாள் சிரமப்பட்டேன். அது ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு பயம் மாதிரி எனக்கு கொடுத்துருச்சு. ஒரு மூச்சு அது கடவுள் கொடுக்கிறது. ஒரு நாள் நின்று போகும். எத்தனை நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பரபாசே வேண்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க? கடவுள் ஒவ்வொரு முறையும் மனிதர்களை சாவு இருக்கிறது, நீ தயாரித்துக்கொள். மன மாற்றம். மனம் எங்கே மாறணும்னா, உலகத்தை விடுறேன், கடவுளை தேடுறேன். நீங்கள் மற்றவங்கள பார்க்காதீங்க, அவங்க எப்படி இருக்காங்க கூட இல்லை, ஒன்னே காப்பாற்றிக்க. தயவு செஞ்சு அவங்களாம் அப்படி இருக்காங்க, நீ தேடாத, விட்டுரு. ஒன்னைய காப்பாற்றிக்கொள். ஒன்னே முதல்ல காப்பாற்று. நீ நித்தியத்துக்கு நரகத்துக்கு போறியா இல்லை பரலோகத்துக்கான வழியை தேட போறியான்னு பாரு. முதல்ல உன்னைய காப்பாற்று. நீ காப்பாற்றப்பட்டு நீ அதுக்கப்புறம் நீ வாசிக்கத்தான் தெரியும். கடவுள் கடைசியாக சொன்ன மறைவுரை எது என்று சொன்னால், பெண்களை பார்த்தவர் சொன்னாராம், கடைசி மறைவுரை, எனக்காக அழாத, அழுது வரைக்கும்லாம் போதும், என்னை நீ இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டது வரைக்கும் போதும், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவுமே அழு. கடைசியாக சொன்ன வார்த்தைங்க மனிதனாக இருக்கும் பொழுது என்ன வார்த்தை அது? உனக்காக அழும். முதல்ல நீ எந்த நிலையில் இருக்கன்னு நினச்சாலு, உன் குடும்பத்திற்காக அழு என்று சொன்னார். அது எப்போ புரியும்? நீங்கள் ஆழமாக இதை வாசிக்க தெரியதான் உங்களுக்கு வரும். அது வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது, வயசு ஓடிக்கொண்டே இருக்கிறது, நாள் ஓடுது. எந்த நேரத்தில் கடவுளை சந்திப்பீங்கன்னு தெரியாது. கடவுள் இந்த உலகத்தில் அன்பைத்தான் சொன்னார். அன்றைக்கு சிலுவையில் தொங்கின பொழுது அந்த ஜனப்புறா நினச்சிச்சா, இத்தனை பேசினார்ல அன்பை பற்றி, பகைவனையும் நேசின்னு சொன்னார்ல, இப்போ நேசிப்பாரான்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவரோ அந்த இறுதி நேரத்திலும் கூட தந்தையை இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதனால தான் அவரை நம்ம கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமக்காய் கடவுள் மனிதனானார், எனக்காக வந்தார். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை சந்திக்க வருகிறார் நற்கருணையின் வடிவில். முழங்கால் படியிடலாமா? கண்களை மூடி உருக்கமாய், இன்றைக்கு வேற எதை பற்றி கேட்காதீங்க, மன மாற்றத்தை கேளுங்க. முதல்ல கடவுளை ஏதோ சொல்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், நான் நல்லவங்கன்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு உண்மையை புரிய வைத்தருளும். இன்றைக்கு எனக்கு ஒரு மாற்றத்தை எனக்கு கொடுங்க. என்னுடைய தவறுகள், என்ன தவறுனே எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், நான் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் தகப்பன்ட்ட, உங்களை படைத்தவரிடத்துல நீங்கள் முன்னாடி பேசுங்க. நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, நான் விடுபட்டுறக்கூடாது. கண்ணீரோடு, ஒரு ஆசையோடு, ஒரு வாஞ்சையோடு ஆண்டவரிடத்துல வாருங்கள். கண்களை மூடி, அன்புள்ள தகப்பனே, கடவுள் மனிதனாக வந்திருக்கிறீர் சுவாமி. அந்த காலகட்டத்தில் நம்ம இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சிலுவையில் மரித்த இயேசு நம் ஒவ்வொருவரும் பெயரையும் அறிந்தவராய்
நம்மை தெரிந்தவராய்த்தான் தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் பட்ட காயங்கள், அவர் பட்ட வலிகள், அவர் சிந்தின இரத்தம் உங்கள் ஒவ்வொருவருக்குமாய் ஒரு துளி இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அது தெய்வீக அன்பின் இரத்தம். அது ஒருவனை காப்பாற்றக்கூடிய பணயமாக வைக்கப்பட்ட இரத்தம். அந்த இரத்தம் நாம் விசுவசிக்கும் பொழுது, அந்த இரத்தத்தினால கழுவப்படும் பொழுதுதான் நாம பரலோகம் செல்வதற்கு ஆயத்தமாகிறோம், அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். அந்த கல்வாரியை நோக்கி வாங்க. அந்த ஒரு துளி இரத்தத்தை எடுத்து உங்களுடைய நெற்றியில் வைத்து, ஆண்டவரே, நீர் சிந்தின இரத்தம், எனக்காக சிந்தின இரத்தம், அது வீணாய் போகக்கூடாது. நான் பரலோகம் வர வேண்டும் சுவாமி. நான் வீணான வார்த்தைகளை சொல்லி என் வாழ்க்கையில நான் வீணடித்துக் கொண்டு இருக்கிறேன். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நான் செய்யாத ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடும். தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடும். தெய்வ பயம் இல்லைன்னா அவன் நரகத்துக்குத்தான் செல்வான். தெய்வ பயம்தான் அடிப்படை. தெய்வ பயமே ஞானத்தின் அடிப்படை. தெய்வ பயம் இல்லாம வாழ்றீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் அதை கண்டடைந்து கொள்ள வேண்டும். தெய்வ பயத்தை கண்டடைந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நான் உம்முடைய அன்பை கண்டடைந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நான் ஒளியை கண்டடைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த 3 நாட்களில் எனக்கு அமைதியை கண்டடைந்து கொள்ள வேண்டும். அன்பின் தகப்பனே, உம்முடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளையும் நான் தவற விட்டேன்னா நான் எப்ப மனம் மாறுவேன்னே சொல்லவே முடியாது. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு இந்த நாட்களில் எனக்கு கொடுத்திருக்கிறேன் சுவாமி. அந்த வாய்ப்பை நான் தவற விடாமல் எடுத்துக்கொள்ள எனக்கு ஆற்றலை தாரும். எனக்கு புதிய ஒரு அறிவாற்றலை இன்றைக்கு தாரும். ஆயத்தமாய் வந்து உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும். ஆசையோடு வாஞ்சையோடு கேட்கக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு தாரும் சுவாமி. அந்த சிலுவையிலே அவர் தாகம் தாகம் என்று சொன்னார். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான் நம்மோடு உறவில் வைத்துக்கொள்ள, நம்மை திரும்ப பெற்றுக்கொள்ள, நம்மோடு அன்பை உறவாக்கி கொள்ள அவர் தாகம் தாகம் என்று சொன்னார். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வரேன்னு நம்ம சொல்லலாமா? உள்ளம் உடைந்தவர்களாய், ஆண்டவரே, உங்களை விட்டு நான் ரொம்ப தூரமான வாழ்க்கையில நான் இருந்துட்டு இருக்கேன். பணம் குறிக்கோளா இருந்திருக்கலாம், ஆசைகள் குறிக்கோளா இருக்கலாம். நான் ரொம்ப தொலைவில் இருக்கிறேன். எப்பயாவது ஒரு தடவை நான் திருப்பதிக்கு வர்றதுண்டு. எப்பயாவது ஒரு தடவை நான் பாங்க சங்கீதனம் செய்கிறது உண்டு. எனக்கு உங்களுக்கு ரொம்ப தூரமாக தான் நான் இருந்திருக்கிறேன். இன்றைய நாளில் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஒரு குத்தப்பட்டவர்களாய், அவர் சர்வலோகத்தையும் படைத்தவர். தீர்வையின் நாளிலே நீங்கள் அவரை நியாயாதிபதியாய் காணவிருக்கிறீர்கள். அந்த நியாயாதிபதியிடத்துல ஒரு மனுஷன் வாய் திறந்து பேசவே முடியாது. அவனுடைய வாழ்க்கை என்னவென்று அந்த இடத்துல ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நீங்க அந்த இடத்துல போய் நிற்பீங்க.
நீங்கள் நியாயாதிபதியை, நீதிபதியை பார்க்கிறவர்களாய் இருப்பீங்க. ஆண்டவரே, இந்த நாட்களுக்குள்ளாய் நானும் என் வீட்டாரும் ஒரு மனமாற்றத்தை அடைய, உம்மை பற்றிய அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்மை பற்றிய உண்மைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள, இந்த உலகத்தை நாங்கள் விட்டு விலகி நிற்க, இந்த உலகத்திலேயே நாங்கள் சமாதானத்தோடு நாங்கள் வாழ, உம்முடைய இறை வார்த்தையின் படியாய் நாங்கள் வாழ, தேவ அச்சத்தோடு நாங்கள் வாழ, உம்முடைய பணியை நாங்கள் செய்கிற பிள்ளையாய் மாற என்னை இந்த வேளையிலே ஆசீர்வதின்னு சொல்லலாமா? அந்த கல்வாரி சிலுவை, எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடி அந்த கொல்கத்தாவில் இருந்து அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி உங்கள் மன கண்களுக்கூடாய் அந்த ஜனத்தின் மத்தியிலே நீங்களும் இருப்பவர்களாய் நீங்கள் இப்பொழுது நினைத்து பாருங்க. அந்த ஜனத்தின் மத்தியில் நாமும் தான் இருந்தோம், நம்முடைய பாவங்களும் இருந்துச்சு, நாமும் அவருக்கு எதிராக கூக்குரலிட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் இந்த வேளையில் ஒரு மன மாற்றம். கண்களை மூடி, ஆண்டவரே, நான் எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் நீர் சொன்ன வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும்னு சொன்னீரே, அந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு வேண்டும், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எந்த விதமான தவறுகளில் நீங்கள் இருந்திருந்தாலும் சரி, மனிதர்கள் உங்களை தள்ளி விட்டுருக்கலாம், உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் கடவுள் உங்களை மன்னிப்பார். ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை புதிதாக்கும், என்னை புதிய படைப்பாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய வியாதிகள் அல்ல, என்னுடைய உள்ளமும் குணம் பெறட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வ பயத்தோடு நான் இனிமே வாழ உம்மை நோக்கி, அந்த கல்வாரியை நோக்கி நான் தலை வணங்குகிறேன் சுவாமி. அந்த கல்வாரியிலிருந்து இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் கருணையோடு பார்த்து, அந்த அன்பின் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கருணையோடு பார்ப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உன்னை படைத்த தேவன் உனக்கு நலமான திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை கைவிடுவதே இல்லை அவர், உன்னை கை நெகிழ்வதும் இல்லை அவர். உன்மேல் அவர் அன்போடு இருக்கிறார், உனக்காக காத்திருக்கிறார். ஆண்டவரே, இன்று இரவிலிருந்து என்னோடு கூட பேசும், எனக்குள் நீர் பேசும், கனவுகளின் வழியாய் நீர் வாரும். ஒரு முழு மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள, மனம் மாறும்படி, உமக்காய் மாறும்படி என் உள்ளத்தை நான் உம்மிடத்திலே கொடுக்கிறேன். கொடுக்கறது போல நினைச்சு பாருங்க. உங்க உள்ளத்தை நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து கொள்வார். இதோ அந்த இயேசுவின் திரு ரத்தம் உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இந்த வேளையிலே தெளிக்கப்பட்டு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென்.